ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் வெளியே வந்துட்டு பேக்கரிஸ் அதெல்லாம் போய் நம்ம சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால் வீட்டிலையே சமோசா எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஸ்லாப்பில் தான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ 2 கப்பு மைதாவில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிசைய நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ மொத்தமாக எடுத்தோன்னே ஊற்றிடாதீங்க. ஸோ இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக தான் இருக்குது, ரொம்ப லூஸாலாம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ மாவை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. ஸோ அது மேலே வந்துட்டு இட்லி துணி வந்துட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஈரம் பண்ணி. ஸோ இந்த மாவு ஊறுற கேப்பில் நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃப் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் வந்துட்டு அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, போட்டுக்கலாம். பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் வந்து நான் 2 போட்டிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ போடுறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ரிமைனிங் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ வரமிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து கொத்தமல்லி தழை. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மேஷர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டஃப் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் மேலே வந்துட்டு பச்சை இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்துட்டு கிள்ளி போட்டுக்கோங்க, நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம பேனில் ஆயில் வச்சுக்கோங்க. நம்ம பேனில் ஆயில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளாட்டி போயிட்டு நம்ம சமோசா போடுறதுக்கு பீடா வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம சமோசாவுக்கு பீடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படி மடிக்கணுங்கிறத பார்க்குறோம். இதுதான் மெயினான ஸ்டெப்பு சமோசாவில். ஸோ ரவுண்டாக தேய்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இதை நீல வாக்கில் தேய்ச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு சமோசா செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நல்லா நீளமாக தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஃபாக கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஒரு பீடாவுக்கு 2 சமோசா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஹாஃபை எடுத்து ஒரு கார்னரில் மட்டும் தண்ணியை நல்லா டிப் பண்ணி நனைச்சி ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃப்பை வந்துட்டு உள்ளே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சுட்டு இதை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இப்படி மடிக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கனால அது பேஸ்ட் மாதிரி நமக்கு ஒட்டிக்கும். ஸோ திருப்பி இந்த கார்னரில் திருப்பி வாட்டர் அப்ளை பண்ணி அதை நல்லா மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம செய்யணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்துட்டு சமோசாவுக்கு வந்துட்டு கட் பண்ணி ஷீட் ரெடி பண்ணி போட்டுருங்க. ஸோ நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கட்டர் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். ஸோ அதில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஸோ அந்த 2ஆக கட் பண்ணதில் 2யுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சைடு இந்த மாதிரி வச்சு மசாலா போட்டுட்டு அது மேலேயே வந்துட்டு இன்னொரு ஷீட்டையும் எடுத்து நம்ம போட்டு ஸோ எனக்கு வந்துட்டு மடிக்க தெரியாது, தண்ணி வச்சுலாம் ஒட்ட தெரியாதுங்கிறவங்களுக்காக இது. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு திருப்பி இதை ஒரு உருண்டையாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் இன்னொரு இது நீங்கள் வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு ஷேப்பில் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. ஸோ கார்னரில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், நல்லா ஒட்டிக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம சமோசா வந்துட்டு இந்த மாடலில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் கட்டர் யூஸ் பண்ணி நான் செஞ்சது. இந்த சைடு இருக்கிறதுலாம் வந்துட்டு டேடி மடித்தது. ஸோ பார்த்தீங்கன்னா பேனில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். ஸோ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு இன்னொரு தடவை பாருங்கள். ஸோ ஒன் சைட் நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த கேப்பில் நீங்கள் ஸ்டஃப் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃப் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பார்டர் எல்லாத்தையுமே நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மூடி கவர் பண்ணி அந்த 2 கார்னர்ஸையும் நம்ம வந்துட்டு ஒட்டி நல்லா அமுக்கி விட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்படி தான் நம்ம செய்யணும். ஸோ இந்த மெத்தடில் தான் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் எல்லாமே. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ நம்ம சமோசா இதில் போடலாம். ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேலே கருகுன மாதிரி போயிடும், சீக்கிரம் கருகுன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நார்மல் மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருக்கும் போது கருகவும் கருகாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஆல்ரெடி ஸ்டஃப் வெந்திருக்கிறதுனால நம்ம மேலே இருக்கிற பார்ட் மட்டும்தான் வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்தோடனே, ஸோ கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடலான்னா இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சமோசா வந்துட்டு வெந்துருச்சு பாருங்கள். இந்த கலரில் வரும்போது எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுவையான சமோசா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட தயாராகிடுச்சு. ஸோ இந்த டிஷ் வந்துட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவ் அவே கொஷின்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி கிவ் அவே கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃப் போடும்போது அதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட் என்ன? ஸோ நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃப்பில் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட் என்ன? இதான் இந்த கிவ் அவே கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிவ் அவே கான்டெஸ்ட்டில் வந்துட்டு எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 50 கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு கிவ் அவே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ண கொஷின்ஸ்லாம் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களாங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from கதையும் நானும். பாய்.